வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு. 7500 7550 அது தெரியல. 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 5000 அப்புறம் அது 8900 அது வரல. 8000 9000 என்னவோ ஒன்று ரெண்டு ஒழுங்கா படிக்காதவங்க எல்லாம் நிதியமைச்சராக போட்டு நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், இங்கே பாரு உங்கள் உலகத்தில்டா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டில் அவன் கூட்டத்துக்கு இல்லை ஒன்று ரெண்டு ஒழுங்கா தெரியாதவங்களாம் நிதியமைச்சராகிட்டான். என்னன்பை என எழுத்தன்பை வீரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன் எழுத்து வருவதற்கு முன்பே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பது முதல் நிலம் தாண்டி இரண்டாவது நிலத்தில் முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போதே அதை எண்ணுவதற்கு ஒன்று ரெண்டை கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதனால அதை என்னன்பை என எழுத்தன்பை வீரண்டும்னு பாடுறது. அப்படி வந்த கூட்டத்தில் ஒன்றும் தெரியல. உலகம் எங்களை பார்க்குது. இனிமேல் எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யார் தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியன் பரம்பரை. நான் யார் தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்ன மேலே பேர். டே போடாங்க போட கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ போப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழலில் இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டணி. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பது முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மாண்டு போவது மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். உயிரை இழப்பது தனிப்பட்ட உனக்கான எனக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு காலத்தில் இந்த சிக்கல் வரும்போது நம் முன்னவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றார்கள் என்று வருங்கால தலைமுறை காரி துப்பக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்லை, அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அமைதியாக கடந்து போனார்கள். அதிகாரமற்ற நம்ம இன மக்கள் நம் உடன் பிறந்தார்கள், நமது முன்னவர்கள் போராடி அந்த உரிமைக்காக போராடி நின்றார்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இங்கே என்னுடைய தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும், காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். முதலாக காவிரி நதி நீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதி நீர் பறிச்சதவன்,
இன்று தர மறுப்பவனும் அவன்தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல. கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசுவான். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணை சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்க. அந்தந்த நிலவென்று வந்தால் அவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்பான். கேரளாவில் காங்கிரஸ் அப்படித்தான், கேரளாவில் கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இப்போது கேரளாவை காங்கிரஸ் ஆளுகிறது. நாளை முல்லை பெரியார் என்று வந்தால் அவன் கேரள கட்சியாக மாறிவிடுவான். அப்ப எங்க இந்தியா இருக்குது, எங்க இறையாண்மை இருக்குது, எங்க தேச ஒருமைப்பாடு இருக்குது? இல்லை. உன்னை என்ன எப்படி பார்க்கறான்? தண்ணியை திறக்கிறான்னா கழிவு நீரை திறக்கிறான். ஆலை கழிவை தேக்கி வச்சு மொத்தமா திறக்கிறான். அப்ப நம்முடைய நதியை, நம்முடைய நிலத்தை என்ன செய்யறான்? காவாய், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா கருதுறான். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வரும். ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாய கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவங்க திறந்து விட்டுருவான். எப்படியோ நாசமா போகட்டும் தமிழ்நாடு. அப்போ அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ. உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பயன்பாடே இருக்கு கேரளாவிற்கு. அந்த மண்ணின் மக்களுக்கு சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல் எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தில் குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என்னுடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன் 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 வெட்டல? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திக்கணும். நீ இன்னைக்கு மேகதாற்றில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு. ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதில் அணை கட்டியே தீர்வோம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலும் ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை.